இங்க பாத்தீங்கன்னா இந்த மலையில நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நைட் பயங்கரமா மழை பெய்யுது. மண் சரிவு ஏற்பட்டு நிறைய பேர் அந்த மண்ணில மூழ்கி போயிடுறாங்க. இதை தெரிஞ்ச அந்த ஊர் மக்கள் அவங்களை எல்லாரையுமே காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் இல்லைங்க, ரொம்ப தூரம் அந்த காட்டுக்குள்ள நடந்து போகணும். ஆஸ்பத்திரி பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு. எல்லாரையுமே தூக்கிட்டு போகும்போது பாதி வழியிலேயே இறந்து போயிடுறாங்க எல்லாருமே. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஓட்டு கேட்டு அந்த ஊர் தலைவர் அந்த ஊருக்குள்ள வராரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவப்பட்டு எங்களுக்கு எந்த உதவியுமே செய்ய மாட்டீங்க, ஆனா நாங்க உங்களுக்கு ஓட்டு மட்டும் போடணுமான்னு பயங்கரமா சண்டை போட்டுறாரு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்க வந்த ஒரு போலீஸை அடிச்சிடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கும் அங்க எலெக்ஷன் கேட்டு வந்த மக்களுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு வேலை விஷயமா அந்த மலையில இருந்து அந்த ஊருக்குள்ள போறாரு. வேலை முடிஞ்சு திரும்பி வரும்போது அந்த போலீஸ் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஒய்ஃப்க்கு பிரசவ வலி வந்து எப்படி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதுனே தெரியல. ஊரில் இருக்கிற டாக்டர் கூப்பிட்டா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க பார்க்குறேன், இல்லைனா செத்துப்போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் அங்கே வச்சு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோட ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் பாதி வழியிலேயே பிரசவம் பார்க்குறாங்க ஒரு நர்ஸு. குழந்தை அங்கேயே இறந்தும் போயிடுது.